மகிழ்வித்த மகள் பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கிய தளம் மகிழ்வித்த மகள் குழுவிலிருந்து இந்துமதி ஆரக்டர்ஸ். ஸோ நம்மளுடைய மகிழ்வித்த மகள் டீமில் கொடுக்குற அத்தனை பார்ட் டைம் ஜாப்க்கான வீடியோ வாட்சிங் ஜாபில் இன்னையோட டாஸ்க்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நேற்று டாஸ்க்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, நிறைய ஒர்க் பண்ணியிருந்தீங்க. அதில் பெஸ்ட்டாக ஒரு கமெண்ட்டை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் சேமிப்பை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கான கமெண்ட்டில் தி பெஸ்ட் கமெண்ட் ஒவ்வொருத்தரும் அழகாக கொடுத்தீங்க. இவங்க அவங்க அம்மாவோட புடவையோட மடிப்பில் சேமிக்கிறாங்க இல்லையா, அதை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. நிஜமாவே என் அம்மா அப்பாவோட சேமிப்பை பார்த்து வளர்கிற குழந்தையாக இருந்தால் அடுத்த தலைமுறை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக சேமிப்போட மகத்துவம் புரிஞ்சிருக்கும். ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அவங்க லைஃப்பில் வருது, அவங்களோட லைஃபோட என்டையர் டைமில் எப்போ வந்தாலும் சரி, அதை ஃபேஸ் பண்ணி மேலே வர அந்த ஓவர் கம் பண்ணி வர விஷயத்தை இந்த அம்மா அப்பா மூலமாக தான் ஒரு குழந்தை கற்றுக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு நல்ல பேரண்டிங்காக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஒரு அப்பமா ஆக போகிறீங்க, இல்லை அப்பமா இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட எதிர்கால தலைமுறைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறத நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க. நீங்கள் செய்கிறத பார்த்து அந்த குழந்தை வளரும். அந்த குழந்தைக்கு சொல்லித்தரதை விட நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு டாபிக்குள்ளே போயிடலாமா? ஸோ இன்றைக்கி கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் சேமிப்பை பற்றி ஒரு சின்ன ஒரு புரிதல் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்கன்னு யோசிச்சிங்க. ஸோ இப்போ உங்களுக்கு 3 விதமான டாபிக் வரப்போது. 3 கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க. நீங்கள் சிறுக சிறுக சேமித்து, அதாவது ஒவ்வொரு பணத்தை சேமிக்கும் போதும் ஒரு நாளைக்கு 10 ரூபாய் இருக்கலாம், 20 இருக்கலாம், எப்போ வேணாலும் இருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து இதை வாங்கலாம் அதை வாங்கலாம், இதோட காஸ்ட் எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் ஆவரேஜ்லாம் பண்ணி ஒரு பெரிய கால்குலேஷன்லாம் பண்ணி ஏதோ ஒரு பொருளை நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அந்த பொருளை பற்றின விஷயத்தை இப்போ நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. மொத்தம் 3 விதமாக. அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வாங்கின ஒரு பொருள் ஏதோ ஒன்று ரொம்ப நீங்கள் சேமித்து வாங்கினீங்க, அதில் ₹1 கூட கடன் இல்லை. அப்போ நீங்கள் சேமித்து மட்டுமே வாங்கின குழந்தை பருவத்தில் நீங்கள் வாங்கின ஒரு அழகான ஒரு விஷயமா இருக்கலாம், ஒரு பென்சிலாக கூட இருக்கலாம். அதே மாதிரி குழந்தை பருவத்தில் நீங்கள் சேமித்த ஒரு பொருள். அப்புறம் 2024 இந்த இயரில் நீங்கள் வாங்கின ஒரு பொருள். அதுக்கப்புறம் வரப்போகிற நியூ இயரில் நீங்கள் என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த பொருள். இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் இப்போ பண்ண போகிறீங்க. ஸோ இதில் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஏன் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நேற்று வீடியோஸில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணும்போது ஒரு 2 பேர் மட்டும் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, நான் என்கிட்ட ரொம்ப கடன் பிரச்சனை இருக்கனால என்னால் சேமிப்பு அப்படிங்கிறது ஒரு எட்டா கனியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், சேமிப்புன்னு ஒன்று வாழ்க்கையில் நல்ல வருமானம் வந்ததுக்கப்புறம் சேமிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு என்னோடய வாழ்க்கையில் இன்னும் சேவ் பண்ண தொடங்கவே இல்லை, எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மெசேஜ் பண்ணாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சொன்னவங்க 2 பேருக்கான காமனான ஒரு மெசேஜ் என்ன, உங்கள் வாழ்க்கையில் மாற்றம்னு ஒன்று வரணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இன்னையிலேருந்து இப்போ ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சேமித்து பெரிய வீடு மாட மாளிகை வாங்குறதா சேவிங்ஸ் இல்லை. உங்கள் வீட்டில் ஒரு சின்ன தொடப்பத்தை நீங்கள் வாங்கினா கூட அது பெரிய விஷயம் தான். டெய்லி 10 ரூபாயோ 5 ரூபாயோ சேவ் பண்ணுங்கள். 10 ரூபாய் சேவ் பண்ணால் கூட மாதத்துக்கு 300 வரும். 300 ரூபாயில் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன சின்ன கிச்சன் ஆக்சசரிஸ் வாங்க முடியும், ஒரு சின்ன ஒரு மேட் வாங்க முடியும், ஒரு சின்ன கர்ச்சீஃப் கூட வாங்கலாம். அப்படிங்கிறப்ப என்னாகும், சின்ன சின்ன பொருளாக வாங்கலாம். அப்போ என்னாகும், டெய்லி ஒரு 5 ரூபாயோ இல்லை 3 ரூபாயோ கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணுங்கள். கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் கடனுக்கு நடுவுலையும் நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அழகான திருப்பு முனையை நீங்கள் பார்க்க முடியும். நான் சேமிக்கிறேன், உடனே எடுத்துடுறேன் அப்படின்னு தோணுச்சுன்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, எதாவது அக்கௌண்ட்டில் நீங்கள் ஏடிஎம் எடுக்க மாட்டீங்களோ, ஏடிஎம் இல்லை, ஜிபே டிரான்சாக்ஷன்லாம் இல்லாத, ஜிபேலாம் இல்லாத ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் டெய்லி 5 ரூபாயை டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன சேமிப்பு ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கடவுள் அழகாக கொடுப்பாரு. 2025 ஒவ்வொரு மாதமும் ஒரு குட்டி குட்டி பொருள், ஒரு சின்ன கர்ச்சீஃபில் ஆரம்பிச்சு ஒரு பொட்டாக இருக்கலாம், ஸ்டிக்கராக இருக்கலாம், ஒரு கிளிப்பாக இருக்கலாம், உங்களுக்கு தேவையான ஒரு பொருளாக இருக்கலாம், பர்ஸாக இருக்கலாம், இப்படி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு 30 ரூபாய் சேவ் பண்ண பொருள்லேருந்து வாங்கணும். 30 நாள் அந்த 3 ரூபா காசு போட்டாலும் எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு வைராகியத்தை வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை நீங்கள் சமாளிச்சுட்டு வெளில வரணுங்கிறப்போ இந்த ஒரு வைராகியத்தை கையில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே. ஸோ உங்களோட கமெண்ட் இன்றைக்கி நான் பார்க்க ஆசைப்படுறேன். உங்களுடைய எப்போவுமே பின்னோக்கி பார்க்காதுன்னு சொல்லுவாங்க, திரும்பி பார்த்துட்டே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்பி பார்க்காதனா, நான் முன்னாடி போகும்போது நீ திரும்பி பார்த்துட்டே ஓடுறனா, முன்னாடி போய் என்ன பண்ணுவோம், எங்கேயோ ஒரு இடத்துல இடிச்சு கீழே விழுந்துருவா, இல்லை யாரோ ஒருத்தர் ஹர்ட் பண்ணிடுவா, இப்படி போயிட்டே இருக்கும். ஆனால் ஒரே ஒரு நேரத்தில் மட்டும் வாழ்க்கையில் முன்னோக்கி ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு முறை திரும்பி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. இதுக்கு பின்னாடி உங்களோட வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டும், உங்களுடைய பின்னோக்கி காலத்தில் நீங்கள் சேமிச்சிங்க சேமிக்கல எல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு பொழுது நான் 1 ரூபா சேமிக்கிறேன், அது வெற்றி. தென் 2வது வெற்றி, நாளைக்கும் நான் சேமிப்பேன், அதுதான் வெற்றி. ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஜஸ்ட் ஒரே ஒரு முறை திரும்பி பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி வருஷத்தில் நீங்கள் எத்தனை முறை சேமிச்சிங்க மட்டும் யோசிங்க. பட் இனிமேல் இன்னைக்கு பற்றியும் நாளைக்கு பற்றியும் மட்டும் யோசித்து 2025 காலடி எடுத்து வைங்க. பழங்கதை பேசி பயனில்லை, புதிதாக பிறந்து 2025 சாதிக்கலாம். வாங்க. வாழ்த்துக்கள்.